தேவனண்டை வருவதற்கு முன்பாக அவள் வாழ்க்கை எப்படி இருந்தது, தேவனிடத்தில் வந்த பின்பு அவள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் மூலம் இஸ்ரவேல் கோத்திரத்திலே ராஜாக்கள், பிரபுக்கள், தீர்க்கதரிசிகள் பிறந்தார்கள். அவளை குறித்த ஒரு சரித்திர புஸ்தகம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானுள்ளே, அவள் காலத்திலும் அவள் இஸ்ரவேல் மத்தியிலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் இருந்தாள். இந்த தேவனண்டை யார் யார் வந்தாலும் அவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கு நிறைவான பலனை தேவன் கொடுக்கிறார். இஸ்ரவேலின் உன்னதமான கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு இந்த ராத்திரி வேளையிலே இந்த கர்த்தரண்டை சேர்வீர்கள் என்றால், இந்த தேவன் ரூத்தின் வாழ்க்கையை பாதுகாத்தது போல, ரூத்தின் வாழ்க்கைக்கு ரூத்தை கனப்படுத்தினது போல உங்கள் வாழ்விலும் துக்கத்தை நீக்கி சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக ஒரு வார்த்தை உங்களோடு நினைப்பூட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 73 சங்கீதம் 28 வசனத்திலே ஒரு பக்தன் விதமாய் சொல்லுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். முந்தின வசனங்களிலே தேவனை கிட்டிச் சேராத துன்மார்க்கருடைய வாழ்க்கையை குறித்து அவர் சொல்லுகையில், தனக்கேற்ற நிலத்தில் விழுந்து முளைத்து செழித்த ஒரு மரத்தை போல் இருக்கிறார்கள் என்று அவருடைய வாழ்வை குறித்து சொல்லி அவர்கள் முடிவை குறித்து சிந்திக்கிறார். கடைசியாக இந்த வசனத்திலே எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நல்லது என்று சொல்லுகிறார். இட் இஸ் குட் ஃபார் மீ டு டிராயிங் நியர் டு காட். தேவனிடத்தில் நெருங்கி இருப்பதே. உண்மையானவர்களே, தேவனை அண்டி தேவனோடு நெருக்கமாய் இருப்பது அதுதான் மனுஷருக்கு நல்லது. அதில் ஒரு தைரியம் கிடைக்கிறது. ஒருவன் தேவனண்டை நெருங்கி இருப்பான் என்றால், தேவனிடத்தில் சேருவான் என்றால் அது அவனுக்கு நல்லது. நல்லது என்று அறிந்த ஒரு காரியத்தை எல்லோரும் செய்கிறார்கள். தேவனண்டை இணைவது, தேவனோடு ஐக்கியப்படுவது நல்லது என்று அவருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அது நல்லது. நல்லதா இருக்கத்தக்க ஏன் இதை இன்னும் செய்யாமல் இருக்கிறோம்? தேவனை அண்டிக் கொள்வது எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். அவருக்கு மட்டுமல்ல, அது எல்லோருக்கும் நல்லது. தேவனை விட்டு தூரமாய் இருப்பது நல்லதல்ல. தேவன் இல்லாத வாழ்க்கை அது நல்ல வாழ்க்கை அல்ல. ஒருவன் தேவனோடு இருக்கும்போது தேவனோடு உள்ள ஐக்கியம் அவனை சந்தோஷப்படுத்துகிறது. தேவனண்டை ஒருவன் நெருங்கி இருக்கையில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், எனக்கு பயம் இல்லை. உண்மையானே, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறது. அது நல்லது. ஆண்டவரோடு நெருங்கி இருப்பது நல்லது. பிரைஸ் காட். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரண்டை இந்த ஆசாப் சொல்லுகிறார். வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை அவன் தெரிந்திருந்தாலும் தேவனை அண்டியிருப்பதுதான் எனக்கு நல்லது என்று அவர் சொல்லுகிறார். அன்பானுள்ளே, தேவனை அண்டிக் கொள்வதில் அநேக நன்மைகள் இருக்கிறது. பிரைஸ் காட். தேவனை அண்டி வாழ்வது பாருங்க, ஒரு மழை வருகிறது அல்லது ஒரு வெயில் அடிக்கிறது, ஒரு பாதுகாப்பான இடத்தில் ஓடோடி
நாம் ஒதுங்குவது அதற்கு நல்லதாகத்தானே இருக்கக்கூடும். பெருமழை வருகிறது, எங்கும் தப்பி போக முடியாது. அதிலே நாம் பாதுகாப்பாக தங்கி மழை நனையாதபடி சேஃபாக இருப்பதற்கு ஒரு இடம் இருக்கும் என்றால் அங்கே போய் ஒதுங்குவது எல்லோரும் ஒதுங்கிக் கொள்வார்களே. ஏனென்றால் மழையினால் நனையாதபடி பெரு வெள்ளத்துக்கு தப்பும்படிக்கு ஒரு அடைக்கலமான ஒரு இடம் இருக்கும் என்றால் எல்லோரும் அந்த இடத்தில் ஓடி போய் தஞ்சம் புகுவார்கள் அல்லவா. அதே போலதான் ஆண்டவர் கண்டை வருவது நல்லது, இயேசு கிறிஸ்துவண்டை சேர்வது மனிதனுக்கு நல்லது. அப்போஸ்தல காலத்திலே நிறைய மக்கள் கிறிஸ்துவண்டை தினந்தோறும் சேர்ந்தார்கள். இன்றைக்கு இயேசுவண்டை சேருங்கள், அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். ஜாயினிங் வித் ஜீசஸ் இஸ் a good experience. இன்றைக்கு இயேசுவை விட்டு தூரமாயிருப்பது நல்ல அனுபவம் அல்ல. ஆகையால் தான் இயேசுவோடு ஜாயின் பண்ணுங்கள். நீங்க வேற எங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணாலும் அது உங்களுக்கு மன உளைச்சலைத்தான் உண்டாக்கும். அதில் நீங்கள் எதிர்பார்க்கிற மகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைக்காது. படைத்த தேவனண்டை உங்களை இணைப்பதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை, அதுதான் சந்தோஷத்தை உண்டாக்குற வாழ்க்கை. இதை அநேக தேவ மனிதர்கள் உணர்ந்தார்கள். ஆசாப் உணர்கிறார். மற்ற மக்களை எல்லாம் தன்னை பார்க்க எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நல்லது என்று சொல்வதை பார்க்கிறோம். அவருக்கு மட்டுமல்ல, இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் தேவனை அண்டிக் கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு நன்மையானது. அது இம்மைக்கும் அருமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு தரும். தேவன் உங்களுக்கு நன்மையானதை தருவார். மூன்றாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கையில், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். தேவனோடு சேருகிறவர்களுக்கு, தேவனை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். கேடகம் என்பது முற்காலத்திலே யுத்தத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதிரிகளிடத்தில் இருந்து வரக்கூடிய அம்புகள், கற்கள், ஆயுதங்களை தடுத்து தங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பின் ஆயுதமாக ராஜாக்களும் யுத்த வீரர்களும் பயன்படுத்தின ஒரு பாதுகாப்பின் ஆயுதம். இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், தம்மை அண்டிக் கொண்டவர்களுக்கு தேவன் கேடயமாயிருக்கிறார், தேவன் பாதுகாவலராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவே ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு அனிமல்களும் தங்கள் குஞ்சுகளையும் தங்கள் குட்டிகளையும் பாதுகாப்பதற்கு ரொம்ப கருத்தாயிருக்கிறது. ஒரு கோழி எடுத்துக்கொள்ளுங்கள், அடைகாத்து குஞ்சுகளை பொறிக்கையில் அது பலகீனத்தோடு தன் குஞ்சுகளை வெளியே அழைத்து வந்தாலும் அந்நாட்களில் அடகாத்ததிலே ஆகாரமின்றி தன் பலத்தை எல்லாம் இழந்த சூழ்நிலையில் குஞ்சுகளை பொறித்து மேய்க்க, குஞ்சுகளுக்கு ஆகாரம் போஷிப்பதற்காக அழைத்து வெளியே கொண்டு வருகையில் தன் குஞ்சுகளை மற்ற பறவைகளோ யாரும் சேதம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அது தன் உயிரையே கொடுத்து மனிதர்களையும் நாய்களையும் மற்ற எவைகளையும் தன் குஞ்சுகள் என்றை வரக்கூடாதபடிக்கு அவைகள் ஆவேசம் கொண்டு தாக்கச் செல்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் தன் குஞ்சுகளை காப்பதில் அவள கரிசனை அது இருக்கிறது. தன் குஞ்சுகள், தான் பெற்றெடுத்த குஞ்சுகள், தன் உருவாக்கின குஞ்சுகள், இவைகளை பாதுகாக்க அது முக்கியத்துவம் கொடுக்கிறது. அன்பானுள்ளே, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த கருத்தை மனதில் கொண்டு இஸ்ரவேல் மக்களோடு சொல்லுகையில்,
எருசலேமே எருசலேமே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவளே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிந்தவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ உன்னை என் செட்டைகளுக்குள் சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். ஜனங்களை தன்னிடத்தில் வருவிக்கும்படி, தன் சட்டைகளுக்குள் வரும்படிக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவ மனிதர்கள் மூலமாக அநேக அழைப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த ஜனங்கள் தேவனுக்கென்று அழைத்த தீர்க்கதரிசிகளை கொண்டார்கள், கல்லறிந்தார்கள். அப்பொழுது கிறிஸ்துதாமே குமாரனாக வெளிப்பட்டு கடைசியாக அந்த அழைப்பை கொடுக்கிறார். கோழியைப் போல உங்களை ஏற்றுக்கொள்ள நான் கருத்தாய் வாஞ்சையாயிருக்கிறேன் என்ற கருத்தை அங்கே குறிப்பிடுவதை பார்க்க எத்தனை தரமோ ஆண்டவர் மக்களை தன்னிடத்தில் வரும்படி பல வாய்ப்புகளையும் அழைப்புகளையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அவரண்டை வருவோம் என்றால் நிச்சயம் நம்மை பாதுகாப்பார். இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனண்டை திரும்பாதபடியால், தேவனண்டை வராதபடியினால் அவர்கள் AD 70 தங்களுக்கு இருந்த எல்லா சிலாக்கியத்தை இழந்து போனார்கள். ரோமர்கள் அவர்களை சிறைப்படுத்தி பல பொல்லாப்புக்குட்படுத்தினார்கள். AD 70 மிகுந்த உபத்திரவத்துக்குள் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். தேவனண்டை அவர்கள் வந்திருப்பார்கள் என்றால் அப்படிப்பட்ட பேரழிவுகளுக்கு தேவன் அவர்களை விடுவிக்க ஒரு வழியை திறந்திருப்பார். நாம் தேவனண்டை வருவது மிக தேவையாயிருக்கிறது. தேவன்தான் நம்மை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் தம்மண்டை வருகிறவர்களுக்கு, தம்மை அண்டிக் கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பார். உலகத்திலே ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர். இந்த ராத்திரி வேளையிலே உங்களை இந்த வார்த்தையின் மூலம் தேவன் தம்மண்டை திரும்பும்படி அழைக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை தேடி நம்மை ஆசீர்வதிக்கும்படி நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். இந்த தேவனண்டை சேருங்கள். மக்கள் விசுவாசத்தோடு உம்மண்டை சேரவும் உம்மை அண்டிக் கொள்ளவும் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வியாதிகளை சுகமாக்கும், சமாதானத்தை கட்டளையிடும் கிருபை ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.